சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபத்தோட இருங்க, எல்லாம் ஸ்தோத்திரத்தோட இருங்க. ஆமென். கிருபை 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 கிருபை. எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஆமென். கிருபை 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 கிருபை. தகப்பனே நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி. ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. இயேசு ராஜா உங்க கிருபை கிருபை கிருபை. தகப்பனே இப்பொழுது கூட அப்பா சகோதரி ஜானகியும் சகோதரி கருப்பையும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறாங்க. பரலோகம் இவர்களை அங்கீகரிக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். சபையாராக நாங்கள் ஒரு மனமாய் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் பரலோகம். முதலாவது ஜானகிட்ட ஒரு சில கேள்வி. இப்ப ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? நீங்க மனதார ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லை யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி ஒப்பு கொடுத்துருக்கீங்க? மனதார தானே ஒப்பு கொடுத்துருக்கீங்க. யாரும் உங்களை கம்பல் பண்ணல? யாரும் கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லை. சரி. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த அப்போஸ்தல உபதேசத்தின்படி கர்த்தரை விட்டு விலகாம என்ன நடந்தாலும் இயேசுவே என் தெய்வம் அப்படின்னு உறுதியா இருப்பீங்களா? உறுதியா இருப்பேன். சரி. இடையிலே ஏதாவது உங்களுக்கு ஒரு சில உபத்திரவங்கள் சில பாடுகள் வந்தா கூட அவரை மறுதலிக்காம விசுவாசத்தோட இதெல்லாம் லேசான காரியம், என் இயேசு என்னை காப்பாற்றுவார், என் இயேசு என்னை விடுவிப்பார், என் இயேசு எனக்காக ஜீவனை தந்தவர், எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் விடுவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு முழுசா நீங்க நம்புறீங்களா? முழுசா நம்புறீங்களா? சரி. அடுத்ததாக ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நீங்களும் சரி உங்க பிள்ளைகளும் சரி ஆலயத்துக்கு வரணும். தொடர்ந்து வருவீங்களா? கண்டிப்பா. சரி. வீட்டில் வேதம் வாசிக்கணும். குடும்பமா நீங்க வாசிப்பீங்களா? சரி. அடுத்தது பிறருக்கு உங்களை மாதிரி உங்களுக்கு எப்படி கொச்சிராணி சிஸ்டர் சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க யாராவது ஒரு 2 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லுவீங்களா? சொல்லுவேன். 2க்கும் மேற்பட்டவர்களுக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவேன். ஸ்தோத்திரம். இப்போ இவங்க கையில் கொடுங்க. இப்போ கருப்பி சிஸ்டர் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்களும் ஞானஸ்நானத்துக்கு மனதார ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? மைக்க பக்கத்தில் வைங்க. யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா? நீங்களா ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. சரி. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்ன வந்தாலும் இயேசுவை விட்டு பின்மாற்றமா போக மாட்டீங்கல்ல? போக மாட்டீங்கல்ல? சரி. அடுத்தது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஆலயத்துக்கு வருவதில் எப்பெல்லாம் நீங்கள் வர அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும். வருவீங்களா? சரி. வீட்டில் ஜெபம், வீட்டில் ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். செய்வீங்களா? பைபிள் வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது. பைபிள் வாசிக்க படிக்க தெரியாதா உங்களுக்கு? சரி. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? சரி. ஸ்தோத்திரம். ஏசப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம். 24 மணி நேரம் இருதயத்தில் என்ன சொல்லுங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம். வீட்டில் இருக்கும்போது வேலை பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுங்க? சொல்லலாமா? சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏசப்பா எனக்கு முழு மனதோட நான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஆமாம். சரி. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா இயேசு விட்டுட்டு ஓடுறன்னு ஓடுவீங்களா? ஓட மாட்டீங்க. சரி. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் நம்புறீங்களா? நம்புறேன். சரி. இன்னைக்கு உங்க 2 பேரோட பேரும் பரலோகத்தில் எழுதப்பட போகுது. ஜீவ புஸ்தகத்தில் உங்க 2 பேரோட பேரும் எழுதப்பட போகுது. 2 பேரும் நம்புறீங்களா? நம்புறேன். ஆமென். நீங்கள் அன்பின் பரமபிதாவே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் அறிக்கையிட்டு இருக்கிறாங்கப்பா. விசேஷமாக இந்த நிமிடம் அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்கிற நேரம். அவர்கள் செய்கிற பாவ அறிக்கையை பரலோகம் அங்கீகரிக்கட்டும். முதுகுக்கு பின்னாங்க எரிந்து போடுங்கப்பா. பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். மைக்குதாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள நீங்கள் 2 பேரும் இதுவரை செய்த பாவங்கள் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். சரியா? ஒரு கொஞ்ச நேரத்து நீங்கள் வரல இல்லையா? சுத்திகரிப்பு கூடத்தில் சொல்லுவோம் நாங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் தர முடியல. இப்போ அந்த சந்தர்ப்பம் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் கண்ணை மூடி முடிஞ்சால் முழங்கால் போட்டு நீங்கள் ஏசப்பாடை உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து ஏசப்பா நான் விட்டுறேன், இனிமேல் இந்த பாவத்தெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க? பாவ அறிக்கை செய்யுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் பாவ அறிக்கை செய்கிறாங்கப்பா.
அப்பா அவர்கள் பாவத்தை எல்லாம் அந்த முதுகுக்கு பின்னாக எரிஞ்சிருவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு கர்த்தாவே ஜானகியோட பாவத்தையும் அப்பா கருப்பி சிஸ்டரோட பாவத்தையும் உடைய முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிருங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள் உமக்காக சொந்தமாகறாங்க, உம்முடைய மனவாட்டியாக மாறுறாங்க. பாவத்தை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க, 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 மன்னிங்க. உம்முடைய விளையேற பெற்ற இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கும்னு சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட மன்னிக்க கூடிய விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இப்பொழுது ஜானகி மீது தெளிக்கிறோம்பா. கருப்பி சகோதரி மீது தெளிக்கிறோம் ராஜா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் பிள்ளைகளை பாவமர கழுவுவதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எந்திரிங்க. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் அவங்கள கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. ஸ்னேகாவும் பாட்டு பாடுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால் என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இதயமெல்லாம் ஏங்கும் இயேசுவே, உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் மூழ்கணுமே. இப்பொழுது மீண்டுமாய் ஜானகிட்ட கேட்குறேன், நீங்களா மனதார ஒப்பு கொடுக்குறீங்க? யாரும் உங்களை கம்பல் பண்ணலை. சரி, இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஜானகியாக உங்களுக்கு ரூத்துன்னு வருது என் மைண்டில். ரூத்து எஸ்தர். சரி, ரூத்து. ஆமாம், அதான் வாயில் வருது, ரூத்து. ஆமாம், உங்களுக்கு ஜானகியாக உங்களுக்கு ரூத்துன்னு பேர் வச்சு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். சரியா? ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே மக்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கர்த்தாவே உங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறீங்க. கோடா கோடி நன்றி. இன்றைக்கு பரலோகமே மகிழ்ந்து கழிவுறுமே தகப்பனே, கோடா கோடி நன்றி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மத்தியில் வாங்க. இந்த ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே அப்போ எனக்கும் ஜானகிக்கு நடுவாக பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் அப்பா மூக்கு இப்போ சரி சரி. இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பீர்களாக. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பணிவகை எனக்கிடம் தந்தவரே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பணிவகை இடம் இடம் தந்தவரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கம்பியை பிடிச்சிக்கோங்க. பார்த்து அப்படியே காலை கீழே வைங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் பின்னால் வாங்க, லேசாக போதும். முட்டு போடுங்க, முழங்கால் போடுங்க மெதுவாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கருப்பியாகிய உங்களுக்கு எஸ்தர் என்று பெயரிடுகிறோம். பிதா குமாரன் மூக்கில் பிடிச்சிக்கோங்க. இப்போ அடைக்க வேண்டாம், முக்கும்போது மட்டும் பொத்துனா போகுதுன்னு. இப்பொழுதும் கருப்பியாகிய உங்கள்கிட்ட மீண்டும் கேட்குறோம், யாரும் உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா? மனதார ஒப்பு கொடுக்கீங்களா? சரி, இப்பொழுதும்
கருப்பியாக உங்களுக்கு எஸ்தர் என்று பெயரிடுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பீர்களாக. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் சாவை வென்றவர் என் கீதமானா, சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆமென். கிருபை 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 கிருபை. தகப்பனே, அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் நிறைய இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆதாயம் பண்ண அநேக ஊழியர்களை எழுப்பி தாங்க. இந்த ஒலிவமலை ஜெப கூடாரத்தின் மூலமாக மாதந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடத்த தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்போ அடுத்த மாதமும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒலிவமலை ஜெப கூடாரத்திலே ஞானஸ்நான ஆராதனை நடத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற அப்பா மகள் ரூத்தை ஆசீர்வதிங்க, மகள் எஸ்தரை ஆசீர்வதிங்க. அப்பா, பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் புதிதான ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த இடத்துல இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாக நரகத்துக்கு தப்பி பரலோகத்திலே வாழ ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறீர். அதை உணர்ந்து கொண்டு நரகத்துக்கு யாரும் போகாதபடி பரலோகத்தை நோக்கி கடந்து வர ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொச்சிராணி சிஸ்டர் அவங்க ஒரு பாட்டு பாடட்டும். கிங்ஸ்டன் பிரதர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பாடுறதுக்கு நான் அநேக நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ கிங்ஸ்டன் பிரதர் அவங்க ஒய்ஃபு எடுக்கும்போதே நான் பாடணும்னு ஆசை எனக்கு. அன்று நேரம் கிடைக்கல. இன்று கர்த்தர் எனக்கு பாடுறதுக்கு கிருபை தந்த தயவுக்காய் அவர் கொடா கோடி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானம் திறந்து வெண்புற போலே இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போலே இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, தேவ வல்லமை தர வேண்டும். எனக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இடத்தில் அபிஷேகம் நிரம்பணும் தாப்பனே. வல்லமையோடு இறங்கி பல ஆத்மாக்கள் ஆசீர்வாதம் பெற கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்ந்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தம்பி பேர் வந்து கணேஷ். தம்பி ஆமாம், ரசிக்கப்பட்டு சாம் சொல்லி பேர் தம்பிக்கு விட்டுருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி அவங்க பாட்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க பாட்டு படிக்கிறாங்க. உற்சாகப்படுத்தும் எல்லாரும். ஆமாம் ஆமாம். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாகியமே. சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இப்போ ஸ்னேகா கையில் ஒப்படைக்கப்படுகிறது குட்டி பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிக்காக. கர்த்தர் கிருபையினால பிள்ளைங்க நிறைய வசனம் படிச்சிட்டு இருக்காங்க.
சின்ன வயசுலேயே வசனம் படிக்கிறது எவ்வளோ நன்மையான விஷயம் அப்படின்னு எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் நாங்கள் ஒரு சாட்சி.